தமிழக அரசு உங்களெல்லாம் கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கின்றார். வேற எதுவுமே எனக்கு வேற எந்த வகையிலையும் எனக்கு தெரியல. எனக்கு எப்படி கொலையை செய்கிறாங்கன்னா, ஒரே நாளில் உங்களுக்கு விஷம் கொடுக்கறது இல்லை, ஸ்லோ பாய்சனிங். தினம் தினம் உங்களுக்கு விஷம் கொடுத்து 6 மாதத்திலேயோ 1 வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ 2-3 வருஷத்திலேயோ உங்களை கொலை செய்ய திட்டமிட்டுட்டாங்க தமிழக அரசு. ஏன்னா இந்த குப்பை எரி உலை என்பது மிக மிக மோசமான ஒன்று. இந்த திட்டம் அமெரிக்காவில் 30 ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் புதுசா யாருக்கும் எந்த நாட்டிலையும் பர்மிஷனை கொடுக்கல. இந்தியாவில் முதல் டெல்லியில் 1987 ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று அங்கே இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க 87. பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் போராட்டம் செய்து, ஏன்னா மக்களுக்கு எல்லாம் புற்றுநோய், மூச்சு திணறல், இருதய நோய், ஆண்மை குறைவு, குழந்தைங்கள்லாம் வேற விதமா பிறக்க, நிறைய பிரச்சனை வந்த உடனே அந்த மக்கள் எதிர்த்து பிறகு அந்த திட்டத்தை மூடிவிட்டார்கள் டெல்லியில். அதன் பிறகு லக்னோவில் தொடங்கினாங்க, கான்பூரில் தொடங்கினாங்க, பூனாவில் தொடங்கினாங்க. தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்திலே திட்டத்தை மூடிட்டாங்க. ஆக இந்தியாவில் இது போன்ற திட்டம் வேற எங்கேயும் கிடையாது. அப்படி தோல்வி அடைந்த, மாசுபடுத்துகின்ற, கொலை செய்கின்ற திட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு வேண்டுமென்று இந்த பகுதிக்கு நாம் கொண்டு வந்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது காரணம் என்ன? காசு, பணம், துட்டு, மணி, லஞ்சம். இந்த திட்டம் வந்தா காசு வரும். ஏயா, உலக அளவில் இந்த குப்பை மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, இது எவ்வளோ நாட்டில் வெற்றிகரமா செஞ்சிட்டு வராங்க. அதையெல்லாம், அந்த நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வர துப்பு கிடையாது. ஜீரோ வேஸ்ட், பூஜ்ய குப்பை, எவ்வளோ திட்டங்கள் இருக்கு, தொழில்நுட்பங்கள் எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரதுக்கு துப்பு கிடையாது. இத்தனைக்கும் நாங்க பசுமை தாயகம் சார்பிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலையும் பல முறை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறோம். அதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா இந்த திட்டத்தை கொண்டு வந்து வேண்டாம் வேண்டாம், இங்க இருக்கிற மக்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த திட்டம் இங்க வந்தா இப்ப சாதாரணமா ஒரு அனல் மின் நிலையம், நிலக்கரி பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையம், கோல் பேஸ் பவர் பிளான்ட், இந்த பவர் பிளான்ட்டை விட இந்த திட்டம் வந்தால் 28 மடங்கு அதிகமாக டயாக்சின் வெளிவரும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோல் பிளேஸ் பவர் பிளான்ட் இருந்ததுன்னா அதை விட 28 மடங்கு டயாக்சின். டயாக்சின் என்ன தெரியுமா? அப்படி நச்சு விஷம் வாயு. அந்த டயாக்சின் உங்களுக்குள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுவும் பெண்களுக்கெல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான், குழந்தை வேற விதமா நான் சொல்றதுன்னா ஊனமா, இப்படிலாம் நிறைய இருக்குது. குறைபாடு உள்ள குழந்தைகளா பிறக்கும், ஆண்மை குறைவு வரும், இருதய நோய் வரும், எல்லாத்துக்கும் மேல கேன்சர் வரும். அப்படி கேன்சர் வருகின்ற திட்டத்தை கொண்டு வராங்கன்னா எவ்வளவு நயவஞ்சங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம். காசுக்கு இவங்க என்ன வேணா செய்வாங்க. 28 மடங்கு அதிக டயாக்சின், 6 மடங்கு அதிக நைட்ரஸ் ஆக்சைடு, 16 மடங்கு அதிகமாக பாதரசம் மெர்க்குரி, 3 மடங்கு அதிக சல்பர் டை ஆக்சைடு, 2.5 மடங்கு அதிக கரிமல வாயு. இவ்வளோ இந்த நச்சு காற்று வெளியில வருதுன்னா, இது மட்டுமில்லை, அந்த துகள்கள் இருக்குல்ல, அந்த எரிச்ச சாம்பல் துகள்கள், அதெல்லாம் ரெட்டேரி, புழலேரி, இன்னொரு ஏரி என்ன இருக்கு, பெரிய கொரட்டூர் ஏரி, இந்த 3 சோழ வந்த ஏரி, இந்த ஏரியில படிஞ்சிடுச்சுன்னா அதை தான் நம்ம குடிக்க போறோம்.